ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் காரம் கூடுதலாக இருந்தால் நல்லது, அதனால் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இது ஆப்ஷனல். தேவையான அளவு உப்பு, அது கூட ஒரு 1/2 லெமனை நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இது இப்போ ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதை மீன் மேலே நல்லா படுற மாதிரி நம்ம இப்போ தேய்ச்சி விடணும். இது கூட நான் கஸ்தூரி மெந்தியா இலை அப்படின்னு கிடைக்கும், நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிடைக்காதவங்க நீங்கள் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல மணமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம வீட்டில் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மனம் வராமல் நல்லா கமன்னு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதனால் நான் இந்த வெந்தய இலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கருவேப்பிலை இல்லைனா வெந்தய இலை இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம ஊற வைக்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி குக் வித் அருள் சேனலை சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நல்லா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பண்ண போகிற டிஷ் இது தாங்க. இது என்ன டிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம சூடு பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை உள்ளே போட்டதுமே அதை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. பார்த்திங்களா, நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். ஃபிஷ்ஷை உள்ளே போட்டதும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. ஃபிஷ்ஷு எப்போதுமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டாலே போதும். பாருங்கள், நல்ல முறுவலான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மணமான ஃபிஷ் ஃப்ரை, அதாவது நம்ம வெந்தய இலை யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு மணமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள். பாய், டேக் கேர்.